வென் டயக்ராம்ஸோட 3 டைப் பார்த்துட்டோம். ஸோ அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்தது டிசம்பர் 2008ல. ஸோ நம்ம முதல்ல கொஸ்டின்ஸை பார்ப்போம். என்ன கொடுத்துருக்கான் கொஸ்டின் அப்படின்னு. ஸோ கொஸ்டின்ல 3 சர்க்கிள் இருக்கு. நமக்கு ஆல்ரெடி தெரியுது அந்த வென் டயக்ராம். ஸோ அதுல 3 சர்க்கிள் இருக்கு. ஓகேடா. என்னென்ன சர்க்கிள் இருக்கு, என்னென்ன ரெப்ரசென்டிங் அந்த சர்க்கிள் பண்ணுது? ஒன்னு கிராஜுவேட், ஒன்னு கிளர்க், ஒன்னு கவர்மெண்ட். கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட் the intersection are marked as A, B, C, D, F. அதுவும் தெரிஞ்சு நிறைய A, B, C alphabets இருக்கு inside a circle. ஓகே தான். சோ எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். 3 கொஸ்டின் கொடுத்திருக்கான். சோ பிஃபோர் கோயிங் டு த கொஸ்டின், இப்போ நம்ம வென் டயக்ராமுக்கு போய் அது என்ன இருக்குன்னு பார்ப்போம். சோ 3 சர்க்கிள் இருக்கு. அதுக்கான டேர்மையும் அவன் கொடுத்து வச்சிருக்கான். என்னென்ன டேர்ம் கொடுத்து வச்சிருக்கான்? A, B, ABC கொடுத்து வச்சிருக்கான். B for graduate, A for clerk, C for government. ஓகே. அந்த சர்க்கிள் அந்த மாதிரி இருக்கு. இப்போ E அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கீங்க. கரெக்டா? ஈன்னு இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? அது எந்த 2 சர்க்கிள்குள்ள இருக்கு? கிராஜுவேட்ஸ்க்கும் கிளர்க்கும். இந்த 2 சர்க்கிள்குள்ளதான் அந்த இ டேர்ம் வந்திருக்கு. அந்த இ டேர்ம் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இ ரெப்ரசென்ட் யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ சில எல்லாரும் இல்ல, அந்த ஹோல் சர்க்கிள் இல்ல, அதுல சில பேர், சம் ஆஃப் தேம், ஓகே, ஒன்லி சம் ஆஃப் தேம் who have completed degree are working as a clerk. That what E represent. And similarly, next term என்ன இருக்கு? F. And it's come between 2 circle. Which circle? Graduates ko government. Similarly to the graduate clerk மாதிரி அதே மாதிரி தான். What it represent? Who are have a degree are working as a government employee. Some of them, only some of them. ஏன்னா அந்த இதுல கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. அதேதான் simultaneously கவர்மெண்ட்ல எல்லாரும் டிகிரி முடிச்சிருக்காங்கன்னு சொல்லல. சில பேர் டிகிரி முடிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயி சில பேர் டிகிரி முடிச்சிருக்காங்க. So what the F represent? என்ன F represent பண்ணுதுன்னா கிராஜுவேட்ஸ் சில பேர் இருக்காங்க, அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயா ஒர்க் பண்றாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கிறவங்க சில பேர் கிராஜுவேட்ஸா இருக்காங்க. எல்லாரும் கிராஜுவேட் சொல்ல, சில பேர் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க. இதுதான் அதோட ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட் ஜி. ஜி என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன 2 சர்க்கிள்குள்ள இருக்கு? கிளர்க்கும் கவர்மெண்ட் குள்ளயும் இருக்கு. ஸோ அந்த 2 சர்க்கிள்ல என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கவங்க சில பேர் கிளர்க்கா இருக்காங்க. கிளர்க்கா இருக்கவங்க சில பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்காங்க. கொஸ்டினுக்கு போவோம். சம் கிராஜுவேட்ஸ் ஆர் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பட் நாட் ஆஸ் கிளர்க். கிளர்க்கா இருக்காங்க, கிளர்க்கா இல்ல, ஆனா கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்காங்க, கிராஜுவேட்ஸா இருக்காங்க. So what they said they are not clerk. அப்போ இந்த ரவுண்ட் என்ன ஆயிடும்? போயிடும். கிளர்க்கா இல்லைன்னா போயிடும். அப்ப இந்த 2 ரவுண்டுக்குள்ளதான். So they some graduates are government employee. அப்போ கிராஜுவேட்ல சில பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்காங்கன்னா அப்போ என்ன டேர்ம் வரும்? F. F is the correct answer. அடுத்தது clerks who have graduate as well as government employee. கிளர்க்கு இன்னொன்னு ஹெச் டேர்ம்னு ஒண்ணு இருக்கு. அதை நான் சொல்லலையே, யாரும் கேட்கலையே. ஏன் இத்தனை பேருக்கு நீங்க ஏன் கேட்கல? ஹெச் டேர்ம் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? 3 சர்க்கிள்ல இருக்கவங்க, அதாவது ஹெச்ல இருக்க பீப்பிள் என்னென்ன இருக்காங்க? ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்காங்க, கிளர்க்காவும் இருக்காங்க, தென் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்காங்க. சோ இந்த 3 அதுதான் அந்த கொஸ்டினை ரெப்ரசென்ட் பண்ணுது. சோ அந்த கொஸ்டின் ஆன்சரே அதான். கிளர்க்கா இருக்கவங்க கிராஜுவேட்ஸ், கிளர்க்ஸ் who are graduates, கிளர்க்கா இருக்கவங்க கிராஜுவேட்டா இருக்காங்க, as well as கவர்மெண்ட் எம்ப்ளாயி. சோ இந்த 3த்தையும் அப்ளை பண்ற சில டேர்ம்ஸ் ஆஃப் பீப்பிள் யாரு? அந்த ஹெச்ல இருக்க பீப்பிள். சோ ஆன்சர் இஸ் ஹெச். தென் some graduates are clerk but not government employee. சோ அவன் சொல்லிட்டான் இது கிடையாதுன்னு. கவர்மெண்ட் எம்ப்ளாயி அந்த ரவுண்டே வராது, நாட் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்ட்டா. இப்போ கிராஜுவேட்ஸ்க்கும் கிளர்க்கும் இருக்க இது. சோ இது ரெண்டுத்துக்குமே பார்த்தோம்னா some graduates are clerk but not government employee. கவர்மெண்ட் எம்ப்ளாயி இந்த 2 சர்க்கிள்குள்ள வரும். சோ இது ரெண்டுத்தையும் இருக்கவங்க யாரு? E. முடிஞ்சதா? இதுதான் ஆன்சர். வெரி சிம்பிள் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த டயக்ராம் so that you can easily find the answer to it. அவ்வளவுதான். சோ சில கொஸ்டின்ஸ் பார்ப்போமா? பிராக்டிஸ் பண்ணா ஈஸியா வந்துடும்.